கொடுக்கும். தண்ணியில் வந்து குவான்டிட்டி எக்ஸ்பென்ட், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 20 கிராம்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா தண்ணி வந்து அடிக்கடி வந்து கோழி குடிக்கும். அப்போ வந்து உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹீட் ஸ்ட்ரோக்னால கோழி இறக்காமல் நம்ம பாதுகாக்கலாங்க. கோழி வந்து முட்டை போடுது, முட்டை அதிகமாக வரணும், நல்ல ஈல்டு வரணும் பார்த்திங்கன்னா இது வந்து ஓஸ்டோவிட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட விமரால் இருக்கும், விமரால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டு. தண்ணியில் வந்து வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து மெடிசின் கிடையாதுங்க, சப்ளிமெண்ட்டு. கால்சியம் சப்ளிமெண்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு தாராளமாக ஜாஸ்தியாக கிடைக்கும். கோழிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஐயில் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஐ ட்ராப்ஸ் மெடிசின். இது வந்து சிப்ளாக்ஸ் டி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனி பிராண்ட் இருக்குது. ஏதாவது ஒரு ஐ ட்ராப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருங்க. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பேசிக்கான மெடிசின்ஸு. இந்த பேசிக்கான மெடிசின்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு அமௌண்ட் பார்க்காம நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் திடீர்னு ஒரு கோழிக்கு முடியல, ஏன்னா நம்மளால பெரிய கோழி வரும்போது எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு கோழிக்கு முடியல, நம்ம கரெக்டாக மருந்து கொடுக்கல, 2 நாள் முடிச்சுக்கணும், கோழி இறங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கோழி இறந்தால் 1500